எடுத்துக்கோங்க. ஏழைங்க விடு, கவனிப்புல ஏதாவது குறை இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, என்ன நீங்க? ஏழ்மைங்கிறது பணத்துல தாங்க, மனசுல கிடையாது. இந்த காலத்துல யார் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சொல்லுங்க? எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, நாங்களும் ஏழ்மையில இருந்து வளர்ந்தவங்க தான். கஷ்டம்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஏழ்மையில இருக்கிற அன்பும் நம்பிக்கையும் பணம் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்குமான்னு நீ தெரியாது. சொல்றது உண்மைதாப்பா. பணம் வந்தா நம்பிக்கை, தெய்வம், பண்பு இதெல்லாம் காத்துல போயிடும். அந்த பணங்கிற விஷயம் எப்படிதான் மனுஷனோட கண்ணை கட்டி போடுதோ. ஆனா உங்க பொண்ணை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களோட இந்த பொண்ணை ஒப்பிட்டா இந்த பொண்ணு ஒரு தேவதை. கேட்டிங்களா? நீங்க ஏன் கண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் கண்ணுக்கும் தேவதையா தான் தெரியுறீங்க. இப்பவாவது புரிஞ்சுதா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? சொல்லுங்க, நீங்க ஓன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி. நம்ம மல்லி கூட அப்படிதாமா, ரொம்ப லட்சணமான பொண்ணு. இவளை பார்க்கும்போது சாக்ஷாத் அந்த அம்மனையே பாக்குற மாதிரி இருக்கு. கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் இவ சின்ன பொண்ணுதான், கல்யாண வயசெல்லாம் வரல. அதுவும் இல்லாம நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்ல. குணம் இருந்தா வேலை இல்ல, இதுல வேலை பணம் ரெண்டும் இருந்தா குணம் இருக்கிறது இல்ல. எல்லாம் கலிகாலம். அம்மன் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது சொல்லுங்க? எனக்கு இன்னும் கூட நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இல்ல, அம்மனோட தாலியை போய் யாராவது திருடுவாங்களா? பேராசக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மகமாய் சும்மா விட மாட்டா. லலிதா சகசர நாமத்தை படிச்சு எத்தனையோ பொம்பளைங்க அவங்க கழுத்துல இருக்க தாலிய காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அம்மனுடைய திருமாங்கலியத்தே களவாட துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அம்மன் அவங்கள சும்மாவா விடுவா? அந்த சாபம் அவங்கள சும்மா விடாது. ஆனா நாளைக்கு பூஜை எப்படி அத்தை நடக்கும்? திருமாங்கல்யம் கிடைக்கலையே. சக்கராபுரிக்கு கேடு காலம் வந்துருச்சு போல இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? அம்மனோட கழுத்துல அந்த போலி தாலியை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நாளைக்கு சாயங்காலம் அம்மனுக்கு பூஜை நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு சக்தி கிடைக்காது. அங்கிள், இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.